எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பாக ஒரு புதிய தீர்மானம் வர இருக்கின்றது. கடந்த 3 தசாப்த கால இன அழிப்பு யுத்த காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் ஸ்ரீலங்கா அரச படைகளினாலே கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அல்லது கொன்று குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் என்று சந்தேகிக்கக்கூடிய நபர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் இப்பொழுது செம்மணியிலே வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த தமிழ் மக்கள் மீதான இந்த இன அழிப்பு விவகாரம் என்பது ஒரு புதிய பூதாகார வடிவம் எடுத்திருக்கின்றது. 2009 ஆண்டிலே முடிவுற்று அந்த யுத்த முடிவிலே ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்து வவுனியாவுக்கு வந்திருந்தார். அதற்கு பிற்பாடு அவர் ஒரு நிபுணர் குழுவை நியமித்து நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக ஆய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கேட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின் பிரகாரம் பாரிய யுத்த குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் நடைபெற்றிருக்கிறது என்பதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியிருந்தது. 48 நடந்த இனப்படுகொலைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற இந்த தமிழ் தரப்பினுடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டிணைந்து மேற்கொள்ளுகின்ற இந்த முயற்சிகளுக்கு வலி சேர்க்கின்ற விதமாக மக்கள் இந்த கருப்பு கொடி போராட்டங்களிலே பங்கு கொள்ள வேண்டும். தென்னிலங்கையிலிருந்து ஒரு ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு நல்லிணக்கம் என்ற ஒரு ஏமாற்று அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகிற இந்த செயல்பாடுகளிலிருந்து மக்கள் முற்றுமுழுதாக விலகி இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.